தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 10ஆம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வு மார்ச் 11ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி நிறைவு. செய்முறை தேர்வு பிப்ரவரி 23ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி நிறைவு எனவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பு. மார்ச் மாதம் 11ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி நிறைவு அடையும். பிராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி மாதம் 23 ஆரம்பிக்கப்பட்டு பிப்ரவரி மாதம் 28 நிறைவு செய்யப்படும். மார்ச் 2 முதல் 26 வரை +2 பொதுத் தேர்வு நடைபெறும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. செய்முறை தேர்வு பிப்ரவரி 1ஆம் தேதி ஆரம்பித்து 14ஆம் தேதி வரை நடைபெறும் எனவும் பேட்டி. வருகின்ற மார்ச் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு மார்ச் மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் இந்த தேர்வு நடைபெறும். இதற்கு முன்பாக இதுக்கான பிராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். தேர்தல் ஆணையத்துடன் ஆலோசித்துவிட்டுதான் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தேதிகளை அறிவித்துள்ளோம். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. ஸ்டேட் நம்ம எலெக்ஷன் கமிஷன் அவங்களோட நம்ம உட்காந்து பேசிட்டு தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்துருக்கோம். அவங்கள்ட்ட அந்த தேதியை காட்டப்பட்டிருக்குது. தேதி முடிவு செய்வதற்கு முன்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட உட்காந்து நாங்கள் பேசும்பொழுது அது சார்ந்து அதுக்குள்ளே அக்காமடேட் பண்ண வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இதை நாங்கள் முழுமையாக கொண்டோம். பனிரெண்டாம் வகுப்பு கணக்கு பதிவியல் தேர்வில் இந்த ஆண்டு முதல் கால்குலேட்டர் பயன்படுத்த அனுமதி. மாணவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. வெரி ஃபர்ஸ்ட் டைம் 12ஆம் வகுப்புக்கு அக்கௌண்டன்சி தேர்வுக்கு கால்குலேட்டரை நாம் அனுமதி கொடுக்குறோம் நம்ம இந்த முறை. ஸோ அதையும் நம்முடைய மாணவ செல்வங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடக்கம். வீடு வீடாக சென்று வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான படிவங்களை அளித்து வரும் அதிகாரிகள். சென்னை எழும்பூரில் வாக்குச்சாவடி பயிற்சி கூட்டத்தில் மாநகராட்சி அலுவலர்களுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முகவர்கள் கடும் வாக்குவாதம். வாக்காளர்களிடம் படிவங்களை 1 மாதத்தில் கொண்டு சேர்க்க முடியாது என கேள்வி எழுப்பி முழக்கம். கோவை மாணவி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை போன்ற கொடூர குற்றச் செயல்களை கண்டிக்க எந்த கடுஞ்சொல்லும் போதாது. இத்தகைய கொடூர குற்ற செயல்களை கண்டிக்க எந்த கடுஞ்சொல்லும் போதாது என எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. கோவையில் கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த 3 பேர் சுட்டுப்பிடிப்பு. துடியலூர் அருகே போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி செல்ல முயன்றபோது சுட்டுப்பிடித்தனர். கோவை சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்றதால் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தோம். மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் விளக்கம். அங்க வந்த காவலர் ஒருவரை தாக்கியதால மினிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அவர்கள் துப்பாக்கி யூஸ் பண்ணி அவங்க காலில் சிறு காயம் ஏற்பட்டுள்ளது. ஸோ இது சம்பந்தமாக 3 அக்யூஸ்ட் அரெஸ்ட் செய்யப்பட்டுள்ளார்கள். கோவை கூட்டு பாலியல் வன்கொடுமை தொடர்பாக 7 தனிப்படைகள் அமைத்து விசாரணை மேற்கொண்டோம். 300 சிசிடிவிகளை ஆய்வு செய்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்துள்ளதாக காவல் ஆணையர் விளக்கம். 2-3 சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கிடைச்சிருக்கு. நமக்கு கிட்டத்தட்ட 200-300 சிசிடிவிஸ் அனலைஸ் பண்ணி அந்த எக்ஸிட் ரூட், பாசிபிள் எக்ஸிட் ரூட் எல்லாமே பார்த்து அதில் ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் இவங்க தான் அக்யூஷன் ஃபிக்ஸ் பண்றோம்.
கூட்டுப்பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவி நலமுடன் உள்ளார். மாணவிக்கு கவுன்சிலிங் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கோவை காவல் ஆணையர் விளக்கம். பாதிக்கப்பட்டவங்க நல்ல நலமா இருக்காங்க. அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. கோவை கல்லூரி மாணவி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை வழக்கில் 3 பேரை சுட்டுப்பிடித்த போலீசார். பிடிப்பட்ட தவசி, கருப்பசாமி, காளீஸ்வரன் ஆகியோர் சிவகங்கையை சேர்ந்தவர்கள் என்றும் 3 மீதும் கொலை, கொள்ளை உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் தகவல். கோவையில் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட மாணவி மீட்கப்பட்ட இடத்தின் அருகே நின்றிருந்த இருசக்கர வாகனத்தின் மூலம் சிக்கிய 3 பேர். வாகனத்தின் பதிவு எண்ணை வைத்து 3வரையும் அடையாளம் கண்டு துடியலூரில் சுற்றி வளைத்து பிடித்ததாக போலீசார் தகவல். கோவை கல்லூரி மாணவி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை சுட்டுப்பிடித்த போலீசார். துப்பாக்கிச்சூடு நடைபெற்ற கோவை துடியலூர் அடுத்த வெள்ளக்கிணறு அருகே தடயவியல் நிபுணர் குழு சோதனை. கோவை மாவட்டம் மதுக்கரையில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து அதிமுக ஆர்ப்பாட்டம். பேருந்தில் பயணித்த பெண்களுக்கு பெப்பர் ஸ்ப்ரே அளித்து அதிமுகவினர் விழிப்புணர்வு. ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளரான ஆலங்குளம் தொகுதி எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து தன்னை இணைத்துக் கொண்டார். தொண்டர்களின் உழைப்பை அங்கீகரிக்காதவர் எடப்பாடி பழனிசாமி என மனோஜ் பாண்டியன் குற்றச்சாட்டு. தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யப் போவதாகவும் அறிவிப்பு. உழைக்கக்கூடிய அந்த உழைப்பை அங்கீகரித்து அங்கீகாரம் தராமல் அந்த உழைப்பு வேண்டாம் என்று ஒவ்வொரு தொண்டரையும் விரட்டக்கூடிய இன்றைய எடப்பாடி பழனிசாமியினுடைய நோக்கம் என்ன, அவருடைய நடைமுறை என்ன, அவருடைய சிந்தனை என்ன என்பதையெல்லாம் உணர்ந்து இந்த திராவிட கொள்கைகளை இன்று பாதுகாத்து வலிமையான தமிழகத்தை உருவாக்கக்கூடிய நம்முடைய தலைவர் அவர்களுடைய முன்னிலையில் இன்று நான் என்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றேன். திமுக துணை பொதுச் செயலாளர் எண்ணிக்கை உயர உள்ளதாக தகவல். அமைச்சர் சாமிநாதனுக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல். மதுரை மஞ்சமேடு பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனிடம் அடுக்கடுக்காக குறைகளை கூறிய பொதுமக்கள். எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக இருந்தபோது சாக்கடை கால்வாய் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டது. ஆனால் ஆளுங்கட்சியாக தற்போது இருக்கும்போது மறுபடியும் எப்படி பிரச்சனை வந்தது என அதிகாரிகளிடம் அமைச்சர் PTR சரமாரி கேள்வி. மாட்டு எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கா இல்ல நபர் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கா? ஏன் அன்னைக்கு இல்லாத பிரச்சனை இந்த அம்மா எனக்கு தெரியும். ஏன் அன்னைக்கு இல்லாத பிரச்சனை இன்னைக்கு இருக்கு? என்ன மாறி இருக்கு? நீங்க தானே இங்க தங்குறீங்க, சொல்லுங்க என்ன மாறி இருக்குன்னு. தண்ணி எல்லாம் நல்லா வருதியா? எல்லாம் நல்லா இருக்கு. நிலுவையில் உள்ள இரட்டை இலை விவகாரத்தை விசாரிக்க கோரி தேர்தல் ஆணையத்துக்கு செங்கோட்டையன் கடிதம். EPS தலைமை தாங்குவது உண்மையான அதிமுக இல்லை, அதனை நிரூபிக்க அவகாசம் தேவை என கோரியுள்ளார். தாவேக தலைவர் விஜய் தலைமையில் நாளை மாமல்லபுரத்தில் அக்கட்சி சிறப்பு பொதுக்குழு கூட்டம். பொதுக்குழு கூட்டத்திற்கான அழைப்பு கடிதம், கட்சி அடையாள அட்டை வைத்திருக்கும் உறுப்பினர்களுக்கு மட்டுமே அனுமதி.